ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியம் 73 மார்க் எப்படி எடுத்திருக்காரு 75க்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கீழே அந்த லைக்கை போட்டு தள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற லைக் வேறு லெவலில் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். என்னென்னா நான் வந்து எல்லா கொஸ்டினும் போட்டேன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஆமாம், எல்லா கொஸ்டின் தான் போட்டேன். 95% ஆஃப் கொஸ்டின் புக் பேக் தான் போட்டிருக்கேன். புக் பேக்கை நம்பி சயின்ஸ் போகலாமான்னு கேட்டால் கூடாது. ஆனால் நான் 95% ஏன் போட்டேன்னா, நீங்கள் அதெல்லாம் படிச்சினாலே 75க்கு 75 எடுத்தாலும் வித் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் போட. அதனால தான் தைரியமாக நான் போட்டேன். இப்போ உனக்கு அதிகமாக இருக்கும், சில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் 50+, 60+ன்னு வீடியோ போடுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் ஆகுது, அதனால் பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை பயாலஜி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு வழியே கிடையாது, சரிங்களா? ஸோ நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் அப்படியே தான் இருக்குது சார், வேறு சேஞ்சே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பான்னு உங்களுக்கே தெரியும், என்ன வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம் பேப்பரை. ஸோ 73 எப்படி எடுத்துக்காருன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிட்டார். நீங்களுமே 1 மார்க் தைரியமாக இருந்து 12மே கரெக்டாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று தான் தப்பாகும் அப்படின்னு எழுதுங்க. மறக்காமல் ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க. அந்த மேக்ஸுக்கே நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க, அண்ட் பார்ட் 1 கரெக்டாக போடுங்க. சரி, ஃபஸ்ட் பேஜில் எழுதுறது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம், கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. ஒருவேளை 1 மார்க்கெல்லாம் நிறைய தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச ஒரு 4 மார்க்கோ 7 மார்க்கோ அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து சப்ப கொஸ்டின்ஸ் தான். ஸ்டேஜ்னா என்ன, அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ பெருசு எழுதி தப்பு வாங்கியிருக்காரு. கரெக்டாக எழுதுனா தான் மார்க், பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் அவருக்கு மார்க் போயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ப்ராப்ளமு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் ஹெவி கிடையாது. ஒரு கொஸ்டின் மட்டும் என்னமோ தப்பு பண்ணியிருக்காரு 2 மார்க்கில். ஸோ அதுதான் போச்சு. ஸோ ஐ திங்க் அந்த ஹார்ட் பீட்டோட கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டுனா என்ன, அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் மோஷன் எக்ஸாம்பிள், அதோட எக்ஸாம்பிள், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். ஸோ 4 மார்க் கொஸ்டின். மெக்னீஷியம் சல்ஃபேட், இது வந்து பார்த்தீங்கன்னா MgSO4 7H2O. இந்த கொஸ்டினில் சப்ப கொஸ்டின், சாலிபிலிட்டி. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டாங்க, அவர் எழுதியிருக்காரு, ஃபார்முலா கூட எழுதியிருக்காரு, கரெக்டாக எழுதியிருக்காரு. ஃபார்முலாக்கெல்லாம் பாக்ஸ் பண்ணுங்கள், நீட்டாக வந்து பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான், ஈக்குவேஷன் தான் முக்கியம். எங்கெல்லாம் ஈக்குவேஷன் கொடுத்தோ அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுனா ஃபுல் மார்க். நீ ஈக்குவேஷனை விட்டுட்டு நீங்கள் வேர்டிங் மட்டும் எழுதினீங்கன்னா உனக்கு மார்க் கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதிருங்க. அடுத்து டென்டல் ஃபார்முலா 4 மார்க்கில் கேட்டாங்க, அதனால் இவருக்கு 4 மார்க் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி யூப்ளாய்டி, இதுவுமே ஒரு 2 மார்க் ஏபி கொஸ்டின். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூரான், யூனிபோலார் பைபோலார், அந்த கொஸ்டின். ஸோ அதுவுமே அவருக்கு வந்து கிடச்சிருச்சு மார்க். சரி, அடுத்து வந்து ஆர்டரி வெயின், இதுவுமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், நான் கூட இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இது ஆப்சென்ட் ப்ரெசென்ட்னு சொல்லி எழுதிக்காரு. ஒரு 4 பாயிண்ட் போதும். எத்தனோபாட்னினா என்ன, ஒரு 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் எழுதியாச்சு. ஸோ புக்கில் 4 பாயிண்ட் இருக்கும், 4 பாயிண்ட்டுமே எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங் கொஸ்டின், நைட்ரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ரீசனிங் கொஸ்டின், அதுவுமே கரெக்டாக. ப்ராப்ளம் வந்து புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க, அதுவுமே ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ, பார்ட் நம்பரு, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டாங்க, எக்கோ. ஸோ எக்கோனா என்ன அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்காரு. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் தப்பாக எழுதிருவீங்கன்னு இருந்துன்னா அண்டர்லைன்லாம் பண்ணி காமிக்காதீங்க. ஒருவேளை ஒரு வேர்டெலாம் தப்பாகும், மறந்துருச்சு அப்படின்னா அண்டர்லைன்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு யூ கோ ஆன் ரைட்டிங். நீங்கள் வந்து அண்டர்லைன்லாம் பண்ணாதீங்க, அண்டர்லைன் பண்ணால் ஹைலைட் ஆயிரும். நல்லா எழுதுங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள். எக்கோனா என்ன, வாட் இஸ் ஹியூமன் எக்கோக்கு என்ன கண்டிஷன்ஸு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸு, அந்த 4 கொஸ்டின் கரெக்டாக வருடைய அதை அப்படியே கேட்டாங்க, எழுதிட்டார் இவர். இப்போ யூசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நச்சுன்னு, அப்புறம் அந்த வெலாசிட்டி ஃபார்முலா என்னங்கிறது தெளிவாக எழுதிட்டார். அடுத்த டிட்டர்ஜென்ட் பொல்யூஷன், அந்த ரெமிடியல் மெஷர்ஸ், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், ஈக்குவேஷனோட இருக்குது, எழுதிட்டாங்க. எஸ்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எழுதிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங் அவுட் பிரீடிங். டாக்டர் MS சுவாமிநாதன், கிரீன் ரெவல்யூஷன் யார் கண்டுபிடிச்சாங்க, இது 1 or 2 சென்டென்ஸில் இருக்குது. அதனால தான் சொன்னேன், பயாலஜியில் 1 or 2 சென்டென்ஸ் படிங்க, அதுலேருந்தும் கேள்வி கேட்குறாங்க. 2 மார்க் மட்டும் இல்லை, ஏபிசி 1 or 2 சென்டென்ஸ் 1 லைனில் கேட்டு 2 மார்க் ஒன்று கேட்டு ஒரு 4 மார்க் கேட்குறாங்க. 7 மார்க்னா அப்படி தான் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? ஸோ பயாலஜியில் தான் அதிகமாக அப்படி கேட்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து இன்சுலின் டைப் 1 டைப் 2, இதுவுமே 4 மார்க் அவர் கிடச்சிருச்சு. இதில் ஒரு 3 மார்க், இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் 2 மார்க்கு, அண்ட் MS சுவாமிநாதனுக்கு 1 மார்க். பார்த்தீங்களா எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்க மார்க்குன்னு. ஸோ அதனால தான் இவர் 73 மார்க் எடுத்தார். நீங்கள் எல்லா கொஸ்டினுமே புக் பேக் தான் அதிகமாக கேட்பான். ஸோ புக் இன்னும் கேட்பான், இல்லைன்னு நான் சொல்லலை, பட் புக் பேக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதனால தான் நான் அவ்வளோ போட்டிருந்தேன். ஒரு 75 மார்க் எடுக்கணும், நீங்கள் அது படித்து தான் ஆகணும், அதுக்காக தான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 55+ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 60 மார்க்கும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி எடுக்கலாம், சரிங்களா?
சரிங்களா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு டயக்ராம்ஸு, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் நான் சொல்கிறது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 60 மார்க் ஈஸியாக எடுத்தலாம் 75க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ நாளைக்கு போடுறேன் சரிங்களா. அண்ட் படிக்க முடியாதவங்க நிறைய பேர் கேட்டிங்க, உங்களுக்காக போடுறேன் சரிங்களா. தேங்க்யூ.